வணக்கம் அண்ட் வெல்கம் டு தன்யாஸ் டிசைனர்ஸ். இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸுடைய பேக் நெக் எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். எப்பயும் போல் 3 லைன் சரியில் கொடுத்துட்டு ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். வேறு எதுவுமே கொடுக்கல, சிம்பிளாக கொடுத்துட்டு இந்த மாதிரி டாட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். நாம் இந்த டாட்ஸ் நமக்கு மெஷரிங் டேப் இருக்கு இல்லையா, ப்ளவுஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற டேப் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் அந்த டிஸ்டன்ஸு. ஸோ டிஃப்ரென்ஸ் வராமல் வந்துடும். ஃபஸ்ட்டு பேஸில் உள்ள 1 இன்ச் கேப்புக்கு அந்த டாட்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே அக்கன்னா ஷேப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த லைனில் நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிரும் இல்லையா. ஸோ அதில் நான் சுகர் பீட் கொடுக்குறேன். இது ஆன்டி கலர் சுகர் பீட். இந்த சுகர் பீட் ஆன்டி கலர் ப்ரிசோ பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கலருக்கு இந்த கலர் சுகர் பீட் கொடுத்தா கோல்டு நார்மலாக எப்பயும் கொடுக்குற கோல்டு கொடுக்குறத விட இந்த கலர் கொடுக்கும்போது நல்லா எலிகண்ட்டாக இருக்கும். நமக்கு லுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இல்லாமல் டீசெண்டாக இருக்கும். ஸோ அதுக்காக கோல்டே கொடுக்காமல் 2 கலரையும் மிக்ஸ் பண்ணி இந்த ப்ளவுஸில் நான் டிசைன் பண்ணேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப் ஃபுல்லாக அந்த நெக்லைனை சுற்றி அப்படியே வர மாதிரி இருக்கும். ஸோ அதை சுற்றிலுமே 2 லைன் கொடுத்துக்கிறேன். இந்த சுகர் பீடை கொடுத்து முடிச்சுட்டு பார்ப்போம். இந்த வீடியோவில் நான் ஹேண்ட் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஸ்டிச் பண்ண ஃபுல் ப்ளவுஸோட வியூவுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் சில்க் த்ரெட் 8+8 ஸ்டாண்ட், அதாவது 16 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட், அப்படி இல்லைன்னா லவங்கம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டிச்சை போட்டு அது நம்ம ஊசி இறக்குற இடத்துல ஒரு சம்கி வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு சென்டரில் உள்ள ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கப்புறம் சைடில் 2 பக்கமும் ஒரு சம்கி வச்சு நம்ம இந்த மாதிரி இறக்கிக்கணும். ஸோ அப்படி இறக்கும்போது நமக்கு ஒரு அழகாக ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிள், அதாவது எண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஷார்ப் பாயிண்ட்டு அதில் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன்றதை பாருங்கள். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் நியூவாக நானே கொஞ்சம் யோசித்து தான் பண்ணேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி சம்கி வச்சுட்டு அதே மாதிரி அங்கே என்ன பண்ணமோ அதே பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நார்மலாக எப்பயுமே போடுற ஸ்டிச்சஸே அதே பேட்டர்னே ஃபாலோ பண்ணாமல் கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்குது. லாஸ்ட்டாக நான் போட்ட ஒரு 2 வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். பார்க்கலன்னா அதோட லிங்க் நான் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த 2 டிசைன்ஸ் ப்ளஸ் இந்த டிசைன் எல்லாமே ரொம்ப எலிகண்ட்டாக, அதே நேரத்தில் ரொம்ப டீசெண்டான டிசைன்ஸாக இருக்கும். ரொம்ப கச்சன்னு இல்லாமல் நீட்டாக அழகாக வந்திருக்கும். இந்த டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் சிம்பிள் டிசைன்ஸ் தான். நம்ம ஈஸியாகவே யார் வேணாலும் போட்டுடலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டிச்சஸ் தெரிஞ்சாவே போதும், பேசிக் ஸ்டிச்சஸ். யார் வேணாலும் இந்த ப்ளவுஸ், இந்த டிசைன்ஸ் நம்ம ப்ளவுஸில் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் நீட்டாக கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம ப்ளவுஸ் டிசைன் பண்ணும்போது அதோட அவுட்லுக் இருக்குது. ஸோ மெட்டீரியல்ஸ் நம்ம மணி கூட இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டியில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ப்ளஸ் நாம் போடுற ஸ்டிச்சஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஸ்டிச்சஸ் போட்டு சொதப்பிடாமல் ப்ளவுஸை சிம்பிளான டிசைனாக இருந்தாலும் சிம்பிளான டிசைன் ப்ளஸ் ஸ்டிச்சஸ் எதுவாக இருந்தாலும் அதை நீட்டாக போடும்போது நமக்கு ப்ளவுஸ் ரொம்பவே அழகாக வந்துடும். ஃபினிஷிங் நீட்டாக வந்துச்சுன்னா ப்ளவுஸ் அவுட்லுக் ரொம்ப நல்லா வந்துடும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நான் இது வரைக்கும் ப்ளவுஸ் டிசைன் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் கற்றுக்கிட்ட விஷயம் இதுதான். ஸோ அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த நெக்லைனை சுற்றியில் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த ஸ்டோன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன் ஒரு மல்டி கலர், அதாவது க்ரீன் கலர் டாமினேஷனாக இருக்கும். பட் எல்லா கலருமே ரெட்டெல்லாம் தெரியாது அந்தளவுக்கு, ப்ளூ எல்லோ அந்த மாதிரி கலர்ஸ் தெரியும். அழகான ஸ்டோனாக இருந்தது. ஸோ அதை அங்கங்கே இந்த மாதிரி ஈவனாக 2 பக்கமும் ஸ்டிக் பண்ணிவிட்டு ஹாஃப் பீடை இந்த இடத்துலலாம், அதாவது வெளியில் நோக்கி இருக்குது பார்த்திங்களா அந்த ஃப்ரெஞ்ச் நாட், அந்த இடத்துலலாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றிலும் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதுதான் நெக்லைன். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகாக இருந்தது.
ரொம்ப கஷ்டமான ஸ்டிச்சஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. ஆனால் ரொம்பவே சூப்பராக கிராண்டாக வந்திருந்தது. பார்த்திங்கன்னா இது வந்து ஆஃப்டர் ஸ்டிச்சிங், அதாவது ஸ்டிச் பண்ணி வந்ததுக்கப்புறம் நமக்கு ப்ளவுஸ் வந்து இப்படி தான் இருந்தது. ஹேண்டு பார்த்திங்கன்னா நம்ம நெக்கில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணோமோ அதுதான் வந்து கீழே ஃபாலோ பண்ணியிருப்பேன். கொஞ்சம் மட்டும் மாற்றிருப்பேன், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ அதை நான் வந்து வீடியோ எடுக்கலை, டைம் இல்லைன்றதுனால. இந்த ஃப்ளவர் பாட் எல்லாமே வந்து க்ரீன் கலரில் ஏன் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னா, சாரி வந்து ப்ளூ க்ரீன் ரெண்டும் மிக்ஸ் பண்ண கலர் தான். ஸோ அதனால் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவர் பாட் வந்து நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா வந்து இது மெஷின் எம்ப்ராய்டரியில் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து கட் ஒர்க் பேட்டர்னில் கூட பண்ணலாம். இப்போ நான் காட்டின ஹேண்ட் டிசைனை வந்து மெஷின் எம்ப்ராய்டரியில் தான் போட்டேன், அந்த ஃப்ளவர் பாட் மட்டும். ஸோ சென்டரில் அந்த செக்குடு லைன்ஸ் வரதை வந்து நம்ம கட் ஒர்க் பண்ணிவிட்டு அடியில் கிளாத் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் ஹேண்டை வந்து இன்க்ளூட் பண்ணலை. வேணும்னா இந்த டிசைன் இன்னும் ஒரு ப்ளவுஸில் போடும்போது நான் கண்டிப்பாக அதை வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உள்ள ஸ்டிச்சஸ் வந்து நீங்களும் கண்டிப்பாக உங்கள் ப்ளவுஸை வந்து டிசைன் பண்ணும்போது யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான சிம்பிளான டிசைன்ஸ் தான். ஸோ ரொம்பவே அழகாக வரும். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்துச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய டவுட்ஸ் வரனால நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஒரு நாள் வந்து நேரில் வந்து நான் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி மேபி லைவில் வந்தாலும் வரேன், அப்படி இல்லைன்னா வீடியோவாக மேக் பண்ணி போடுறதுனாலும் போடலான்ற இருக்கேன். ஐடியா பண்ணியிருக்கேன், பட் ஆனால் எப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவேன்னு தெரியல. அது வரைக்கும் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணிடுவேன். இனியும் உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.